Hi guys, welcome back to day 15 of Learning English series. ஸோ இன்றைக்கும் நம்மளோட லேர்னிங் லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வேர்டு வாண்ட். வாண்ட்னா வேணும் அப்படின்னு அர்த்தம். ஐ வாண்ட் ஆப்பிள், ஐ வாண்ட் பனானா அந்த மாதிரி. இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வேர்டு நம்ம பார்த்தது நீடு. நீடுனா தேவை. எனக்கு இந்த பொருள் தேவைங்கிற இடத்துல நீடு யூஸ் பண்ணணும். எனக்கு இந்த பொருள் வேணுங்கிற இடத்துல வாண்ட் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வேர்ட் சூஸ். சூஸ்னால் தேர்ந்தெடுக்கிறது. யாராவது நம்மக்கிட்ட இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்கள்ல, அதுதான் சூஸ். நெக்ஸ்ட்டு டிசைடு. டிசைட்னா முடிவெடுக்கிறது. ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி முடிவெடுக்கிறதுக்கு பேர் டிசைடு. ஏதாவது ஒரு பொருள் கொடுத்து அதை சூஸ் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு பேர் தேர்ந்தெடுக்கிறது. நெக்ஸ்ட் வேர்ட் பிளான். பிளான்னா திட்டம் போடுறது. நெக்ஸ்ட் வேர்ட் இம்ப்ரூவ். இம்ப்ரூவ்னா முன்னேற்றம். நான் இதில் இம்ப்ரூவ் ஆகிட்ருக்கேன், இந்த ஸ்கில்லில் இம்ப்ரூவ் ஆகிட்ருக்கேன்னு சொல்கிறோம்ல, அதுதான். நெக்ஸ்ட் வேர்டு சர்ச். சர்ச்னால் தேடுறது. நம்ம இப்போ கூகுளில் சர்ச் பண்ணுறோன்னு சொல்கிறோம்ல, நம்ம போய் கூகுளில் தேடுறோம். நெக்ஸ்ட் வேர்டு மேபி. மேபிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆனால் நம்ம எப்படி பேசுவோன்னா மேபி இருக்கலாம். மேபியோட மீனிங் தான் இருக்கலாம். ஆனால் நம்ம ரெண்டு வேர்டையுமே ஒன்றா சொல்லுவோம். ஸோ அப்படி சொல்லாதீங்க. இனிமேல் சொல்லும்போது மேபி அப்படின்னு நிறுத்திடுங்க. நெக்ஸ்ட் வேர்டு ரியலி. ஹோ ரியலி அப்படின்னு கேட்பாங்கள்ல, அதுக்கு என்ன அர்த்தம்னா நிஜமாவா அப்படிங்கிறது அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்டு டேஸ்ட். டேஸ்ட்டுனா சுவை. இதை டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்கள்ல, இதை சுவைத்து பார்த்து சொல்லு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்டு ரெஸ்ட்டு. ரெஸ்ட்னா ஓய்வெடுக்கிறது. ஐம் இன் ரெஸ்ட். நான் ரெஸ்ட்டில் இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ லேர்னிங் இதோட கம்ப்ளீட் ஆகுது. இன்றைக்கி 10 வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் பார்க்கலாம். நான் ஒரு சென்டென்ஸ் சொல்லுவேன், அது முடித்து ஒரு சின்ன கேப் விடுவேன். நீங்கள் அதில் உங்கள் டோனில் சொல்லி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் த பவர் ஆஃப் ஸ்டார்டிங் ஸ்மால். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹலோ எவ்ரிவான், very good morning. Today I'm going to talk about the power of starting small. We often wait for the perfect moment to begin the right time, the right mood, the right plan. But the truth is, perfection never arrives. There will always be something missing, something that makes you hesitate. Yet, the smallest step taken today will always be worth more than the perfect plan you never start. Every big dream begins quietly. The author once wrote one line, the artist once held a blank canvas. The runner once took a shaky first step. What matters is not how fast you move, but that you move at all. Progress is not measured in laps, but in consistency, in the courage to keep showing up even on the hard days. When you start small, you teach yourself discipline, you learn patience, you build momentum. And before you know it, what once felt impossible begins to feel natural. Every action, no matter how tiny, creates a ripple. So don't wait for tomorrow. Begin where you are with what you have.
Write one page, walk 5 minutes, learn one word, take one risk. It might not look like much today, but every great story is built on moments like these. One day you will look back and realize the hardest part was never the work. It was finding the courage to start. And when you did, everything began to change. Thank you for the opportunity. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ நம்ம இப்போ லேர்னிங்கும் முடிச்சிட்டோம், ஸ்பீக்கிங்கும் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இங்கே டிஸ்பிளே ஆகிற வீடியோவை லிசன் பண்ணிவிட்டு உங்கள் டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க.